டேய் நீ தான்டா அவுட்டானே. டேய் நான் அவுட் இல்லடா. இல்லடா நீ தான் அவுட்டானே. இல்லடா நீ தான்டா அவுட் நீ தான்டா நீ தான்டா அவுட்டான. நீ தான்டா அவுட்டான. டேய் நீ தான்டா அவுட்டானே. ஏன்டா இப்படி பண்ற? நீ தான்டா. இன்னும் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க தூங்காம? நாளைக்கு குட் ஃப்ரைடே, சீக்கிரமா எழுந்து சர்ச்சுக்கு கிளம்பணும். போங்க போங்க போய் தூங்குங்க. டேய் தம்பி, குட் ஃப்ரைடே அன்னைக்கு ஏசப்பா ரொம்ப கஷ்டப்பட்டாருடா. அதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? யூதாஸ் காரியத்து தான். அவரு தான் 30 வெள்ளிக்காசுக்காக ஆசைப்பட்டு ஏசப்பாவை காட்டி குத்துட்டாருடா. சே, ஏன் தான் யூதாஸ் இப்படி பண்ணாரோ? டேய் நீ சொல்றது கரெக்டு தான்டா. யூதாஸ் மட்டும் காட்டி கொடுக்காம இருந்திருந்தா ஏசப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க மாட்டாரு. சரிடா, வா நம்ம போய் தூங்கலாம். நான் எங்கே இருக்கேன்? இவங்களாம் யாரு? எல்லாரும் வேக வேகமாக எங்கேயோ போயிட்டுருக்காங்க. இந்தா யூதாஸ், உனக்கான 30 வெள்ளிக்காசு. இயேசுவை காட்டி கொடுத்தல்ல, இந்தா உன்னோட கூலியை வாங்கிக்க, வச்சுக்கிட்டு சந்தோஷமாயிரு. இந்தா யூதாஸ். இவர் தான் யூதாஸா? சரிங்க ஐயா. 30 வெள்ளிக்காசுக்காக நான் என்ன காரியம் பண்ணியிருக்கிறேன்? நீங்கள் தானே யூதாஸு? உங்களால் தான் ஏசப்பா ரொம்ப கஷ்டப்பட்டார் தெரியுமா? வெறும் 30 வெள்ளிக்காசுக்காக ஏசப்பாவை நீங்கள் காட்டி கொடுத்தீங்களே, அது உங்களுக்கு தப்பாகவே தெரியலையா? ஆமாம் தம்பி, 30 வெள்ளிக்காசுக்காக நான் என் இயேசுவை காட்டி கொடுத்துட்டேன்ல. ஆனால் நிறையா பேர் இலவசமாகவே இயேசுவை காட்டி கொடுத்துட்றாங்கல்ல. கரெக்ட் தான்ல. யூதாஸ் மட்டுமா இயேசுவின் சிலுவைக்கு காரணம்? நமக்காக இயேசு சிலுவைக்கு போனது உண்மைதான். ஆனா நம்மால சிலுவைக்கு போனார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. கொஞ்சம் சிந்திக்கலாமே இதை பத்தி.